நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவபெருமானோட கோயில்களை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பெரிய ஆற்றோட நடுவில் பரிசல்ல போய் தான் சாமியை கும்பிட முடியும்னு சொன்னால் எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நாம் போக போகிறோம். அதுதான் ஈரோடு பக்கத்தில் காங்கயம்பாளையத்தில் இருக்கிற நட்டாற்றீஸ்வரர் கோயில். காவிரி ஆறு அப்படியே ரெண்டாக பிரிகிற இடத்துல நடுவில் இருக்கிற ஒரு பாறை மேலே தான் இந்த கோயில் இருக்குது. அகத்திய முனிவர் வாதாபி வில்வலன் அசுரர்களை அழித்ததால் வந்த தோஷம் நீங்கள் காவிரியில் மணலாலேயே ஒரு லிங்கத்தை செஞ்சு கும்பிட்டாரு. அந்த மணல் லிங்கம் அப்படியே பாறையாக இருகிடுச்சு. ஆற்றோட நடுவில் இருக்கிறதால இவருக்கு நட்டாற்றீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இங்கே இன்னொரு சூப்பரான விஷயம் தெரியுமா? இங்கே இருக்கிற ஆத்தி மரம் ரொம்ப ரொம்ப பழமையானது. ஆனால் இதில் புதுசாக எந்த கிளைகளும் முளைக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் அகத்தியரை வரவேற்கிறதுக்காக வேகமாக நடந்து வர்ற மாதிரி ஒரு காலை முன்னாடியும் இன்னொரு காலை பின்னாடியும் வச்சு கையில் கிளியோட ரொம்ப வித்தியாசமாக காட்சி தர்றாரு. சின்ன குழந்தைகளுக்கு பேச்சு வர்றதில் ஏதாவது சிரமம் இருந்தால் இந்த முருகனை வேண்டிட்டால் கண்டிப்பாக சரியாகிடும்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு நடராஜர் சாமிக்கு ரொம்ப ஸ்பெஷலான பூஜை நடக்கும். அப்போ சாமி ஒரு பரிசல்ல ஏறி நதியில் அப்படியே கோயிலை சுற்றி வருவார். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். நீங்களும் ஈரோடு பக்கம் போனால் கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.